வணக்கம், திஸ் இஸ் யுவர் சங்கர். இன்னைக்கு ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 16 ஓகே, பாகம் 16. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னா எப்படின்னா, கோயிலுக்கு போனா எப்படி போகணும், அதுக்கு உண்டான ஒரு ட்ரெஸ்ல போகணும். ஓகேங்களா? இப்போ ஸ்கூல்ல சொல்றாங்க கலர் ட்ரெஸ்ல வாப்பா அப்படின்னா, ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ல வானா, ஃபார்மல் ட்ரெஸ்னா என்னன்னு தெரியணும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதில் குழப்பம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் இப்போ எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவர். அவர் ரொம்ப 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 சிம்பிளாக இருப்பார். நல்லா படித்தவர் தான், பட் சிம்பிளாக இருப்பார். ஸோ அதனால் நம்ம அதை பார்த்து வளரும் போது நம்மளும் எப்படி இருப்போம்னா அதே ஸ்டைலில் இருப்போம். எங்கள் அப்பா அப்படி தான் பாரு, நான் ரொம்ப செலவு பண்ண மாட்டோம்ப்பா, ரொம்ப சிம்பிளாக இருப்போம்ப்பா அப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அது மாதிரி இருக்க முடியாது. ஓகே, ஒரு ஜாப்னா அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஒரு ஸ்கூல்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கரெக்டாக அந்த சொசைட்டிக்கும் அந்த இடத்துக்கும் ஏற்ற மாதிரி பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எப்பவுமே ஃபேஷனாகவும் இருக்கக்கூடாது, எப்பவுமே ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், பசங்களுக்கு கரெக்டான இடத்துல என்னென்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஷூ போடுற இடத்துல ஷூ போடணும், செருப்பு போடுற இடத்துல செருப்பு போடணும், ஆர்டினரி செப்பல்னா செப்பல் போடணும். அந்த மாதிரி இதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து செய்யணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியில் நான் சொல்கிறது ரொம்ப வருஷம் முன்னாடி வேலை செஞ்சிருந்தேன். அப்போ ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணணும். இப்போ என்னோட ஒரு பாஸ் இருப்பார், அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். அங்கே அவர் மிஸ்டர் புண்ணியகுமார்னு ஒருத்தர் இருப்பார். ஓகே, அவர் மறைஞ்சிட்டார். இப்போ என்னோட குரு அவர் அவர் பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் வாங்கினே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளை ஒரு புது ஸ்டைல் புது லுக்கில் நம்மளை மாற்றிட்டார். ஸோ எல்லாரும் பார்த்து என்னப்பா இது சங்கரே வேற மாதிரி ஆயிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்னா அந்த தொழிலுக்கு அந்த மாதிரி ஜாபுக்கு அந்த உடை தேவைப்படுது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எப்பவுமே பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அது கரெக்டாக சூட் ஆகும். இது சின்ன பசங்களுக்கு நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், ஏன்னா அவங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும். எப்படின்னா டிஷர்ட் போடுறது டிஷர்ட், ஃபார்மல் ஷர்ட்டில் ஃபார்மல் போடணும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கரெக்டாக ட்ரெயின் பண்ணணும். நன்றி, வணக்கம். இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம், திஸ் இஸ் யுவர் சங்கர்.